ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 4 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 5-6 காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் வரமல்லி போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அது கூட 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரியும் நல்லா அதையும் கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேற ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி, பூண்டு, 4 தக்காளி பழம், அப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க. 4 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு, அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டு ரெண்டையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதே எண்ணெய் வறுத்து வச்சுக்கிற எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுட்டுங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா டைல்யூட் பண்ணி 4 கொதி வரட்டுங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அப்புறம் கசூரி மேத்தி போட்டுக்கலாம் ஃபைனலாக. அதுக்கப்புறம் வறுத்து வச்சுக்கிற வெங்காயம் கொஞ்சமாக தூவினா சூப்பரான சிக்கன் கிரேவி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.